ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய நெல் உற்பத்திக்கு புகழ்பெற்ற மற்றும் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் இருக்கக்கூடிய தஞ்சாவூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கணவன் மனைவியாக வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் கணவன் அவங்களுடைய மனைவியை திடீர்னு ஒரு வார்த்தை பேசின காரணத்தினால கோபத்தில் அந்த பெண் இறந்து போய் அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூரிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2016 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது குணசெல்வி அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2016 காலகட்டத்தில் இவங்களுடைய தாய்மாமன் குடும்பத்தில் நடந்ததுங்க. குணசெல்வியினுடைய தாய்மாமன் 2016 காலகட்டத்தில் வெங்காய வியாபாரியாக இருந்திருக்காருங்க. அவருடைய பெயர் திருமாலுங்க. அவர் குட்டியானை அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன டெம்போவை சொந்தமாக வாங்கி அதில் வெங்காயத்தை நிரப்பி ஊராக இருக்கக்கூடிய பக்கத்து கிராமங்களில் வித்துட்டு வரக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்காருங்க. திருமாலுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அம்மா கிடையாதுங்க, அப்பா மட்டும்தான். அதே நேரத்தில் திருமாலுக்கு அப்போது கிட்டத்தட்ட 30 வயது ஆயிருந்துருக்குங்க. இந்த டைமில் இந்த திருமால் அப்படிங்கிறவர் அவருடைய கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேறொரு கிராமத்திற்கு வாரம் எடுத்துகிட்டு போய் வெங்காயத்தை சேல்ஸ் பண்ணிட்டு வருவாருங்க. அந்த கிராமத்தை சேர்ந்த ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு இந்த திருமாலுக்கு போக போக பழக்கம் ஏற்படுதுங்க. அந்த ஜெயந்தி அப்படிங்கிற பெண்ணும் அப்பா அம்மா இல்லாத ஆதரவற்ற ஒரு பெண்ணுங்க. தன்னுடைய வயதான பாட்டி வளர்ப்பால தான் இந்த ஜெயந்தி அப்படிங்கிறவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் இந்த வெங்காயம் வியாபாரம் செய்யக்கூடிய திருமாலோடு காதல் மற்றும் நட்பு ஏற்படுதுங்க. காலப்போக்கில் இவங்க இருவரும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அதற்கடுத்து திருமால் கொஞ்சம் கூட யோசிக்காம லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு ஜெயந்தியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி அவருடைய சொந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு கூப்பிட்டு வர்றாருங்க. ஊருக்குள்ளே வந்த உடனே திருமாலினுடைய அப்பா மட்டும்தான் இருக்காருன்னு சொன்னாலே அம்மா கிடையாதுல்ல, அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. எப்படியோ மருமகள் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் திருமாலுக்கு அக்கால் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய வீடு திருமாலினுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் தள்ளி ஆப்போசிட் சைடில் தாங்க அந்த வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமாலினுடைய அக்காவுக்கு 7 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்திருக்குங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த மின்னஞ்சல் அனுப்பின குணசெல்வி அப்படிங்கிறவங்க தான். 2016 காலகட்டத்தில் இந்த குணசெல்விக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 வயதோ 7 வயதோ தாங்க. அதே நேரத்தில் திருமால் ஜெயந்தியை திருமணம் பண்ணி அவங்களுடைய வீட்டில் வசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஜெயந்தி அப்படிங்கிறவங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தாங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த குணசெல்வி அப்படிங்கிற 7 வயது குழந்தை மேலே ரொம்ப பாசம்ங்க இந்த ஜெயந்தி அப்படிங்கிறவங்களுக்கு. அந்த காரணத்தினால திருமாலினுடைய அக்கா மகளான குணசெல்வி அடிக்கடி இந்த ஜெயந்தி அப்படிங்கிற அவங்களுடைய அத்தையினுடைய வீட்டில் தான் முழு நேரமும் இருப்பாங்க. திருமால் மற்றும் ஜெயந்தி இவங்க இருவருமே தம்பதிகளாக நல்வாழ்க்கை வாழ்ந்து தாங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 மாத காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் தான் திருமாலுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனையாக ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வெங்காயத்தினுடைய விலை சரசரன்னு குறைஞ்ச காரணத்தினால திருமாலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. கடன் வாங்கி கொள்முதல் பண்ண வெங்காயம் எல்லாமே சரிவான ரேட்டுக்கு போன காரணத்தினால ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுருச்சுங்க. அந்த டைமில் பணப்பிரச்சனை அதிகமான காரணத்தினால திருமாலே பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய முடியாமல் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாருங்க. இதே நேரத்தில் இந்த ஜெயந்தி அப்படிங்கிற இந்த பெண் தன்னுடைய கணவனுடைய கஷ்டமெல்லாம் தெரியாம ஒரு சின்ன கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டாங்க. அது கெட்ட பழக்கம் அப்படி சொல்ல முடியாதுங்க. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆசையா சில பொருட்கள்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெயந்தி அப்படிங்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா இல்லாமல் ஆதரவற்ற பெண்ணாக தான் இருந்தாங்க. அப்போதெல்லாம் அவங்களுக்கு நல்ல துணிமணிகள் கிடைப்பதே அதிசயங்க. அதற்கடுத்து திருமாலை திருமணம் பண்ண பிறகு தன்னுடைய கணவர் நல்லா தானே பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாரம் அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா சேரீ மற்றும் இந்த ஜாக்கெட் பாவாடைகள்லாம் வித்துட்டு வருவாங்க. அந்த சேரீ ஜாக்கெட் பாவாடைகளை நிறைய வாங்க
ஆரம்பிச்சாங்க. சிறு வயதிலிருந்தே தனக்கு கிடைத்த ஆடை ஆபரணங்கள் கிடைக்காத காரணத்தினால தான் அப்படி ஈடுபட ஆரம்பிச்சாங்களாட்டுங்க. திருமணமாகி 6 மாத காலகட்டம் நிறைய சேரிகள் வாங்கும்போது திருமாலுக்கு பெருசா தெரியலீங்க, பணவரவு வந்துட்டு இருந்த காரணத்தினால. ஆனா அந்த 6 மாத காலகட்டம் கழிச்சு வெங்காயத்தினுடைய விலை சரிவு ஏற்பட்ட பிறகும் மறுபடியும் சேரிகள் நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்க. அது திருமாலுக்கு பெரிய பாதிப்பா ஏற்பட்டுச்சுங்க. டெம்போவுக்கு டியூ கட்ட முடியாம இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து இந்த ஜெயந்தி அப்படிங்கிறவங்க வார வாரம் சேரி விற்கக்கூடிய நபர்கள் கிட்ட சேரிகள் நிறைய வாங்கிக்குவாங்க. இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் திருமால் கண்டிச்சிருக்காருங்க. பணம் வேற பெரிய பிரச்சனையா இருக்கு, வீட்டில் டியூக்காக வச்சிருக்க பணத்தை எல்லாம் எடுத்து செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 6 மாத காலகட்டம் தன்னுடைய கணவர் எதுவும் பேசாத காரணத்தினால நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை காலகட்டத்தில்ங்க, அது தீபாவளியோ பொங்கலோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க, கரெக்டாக அந்த பண்டிகை டைமில் தான் சேரிகள் சேல்ஸ் பண்ண அந்த வியாபாரி அந்த கிராமத்துக்கு வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட விலை உயர்ந்த 3 புடவைகளை பார்த்தீங்கன்னா ஜெயந்தி எடுத்துக்கிட்டாங்க, டெம்போவுக்கு கட்டி வச்சிருந்த டியூவை வச்சு. வெங்காய வியாபாரத்திற்கு போன திருமால் அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணி 12 மணி துறையமாக வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு டெம்போவுக்கு டியூ கட்டணும், பீரோலேருந்து பணம் எடு அப்படின்னு சொன்ன உடனே ஜெயந்தி திருன்னு முடிச்சிருக்காங்க. உடனே என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பணம் மொத்தமாகவே இல்லைங்க, கொஞ்சம் தான் பணம் இருக்கு. பணத்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் 3 சேரி எடுத்துட்டு அப்படின்னு சொன்ன உடனே திருமாலுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சுங்க. ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்கிறது மட்டும் இல்லாமல் டியூ கட்டல அப்படின்னா வண்டியை பிடிங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிருக்காருங்க. அப்போதும் ஜெயந்தி பார்த்தீங்கன்னா சிலை மாதிரி நின்ன காரணத்தினால கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுறாருங்க. என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கல்யாணத்துக்கு முன்னாடி கஞ்சிக்கும் கூட வழி இல்லாமல் கிழிஞ்ச சேரிகள் கூட கிடைக்காம தானே இருந்த, இப்போ பணம் வந்த உடனே இப்படி தான் நீ ஆளுவ அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாருங்க. இப்படி பேசின இந்த வார்த்தை ஜெயந்திக்கு ரொம்ப புண்பட்டுருச்சுங்க. 6 மாத காலகட்டம் நம்மளை காதலிச்சு கல்யாணம் பண்ண கணவன் எதுவும் பேசாமல் இருந்தாரே, இப்போது இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு ரொம்ப அவமானம் ஏற்பட்டுச்சுங்க. தன்னுடைய சுய மரியாதை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வறுமையை சொல்லி காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போன ஜெயந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேராக ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த குணசெல்வி அப்படிங்கிறவங்களுடைய வீடு இருக்குல்ல, அங்கே போய் புலம்பிருக்காங்க குணசெல்வியினுடைய அம்மா கிட்ட. குணசெல்வியினுடைய அம்மா திருமாலுக்கு அக்கா தான், உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி மனசில் வச்சுக்காத, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இவர் இப்படி பேசுவாருன்னு தெரியல, வேற எந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வறுமையை இப்படி சொல்லி காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே குணசெல்வி கிட்ட நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போது மாலை 3 மணி ஆச்சுங்க. சரி எதுவும் பேச வேணா, போய் தூங்கி எந்திரிச்சா நார்மல் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசெல்வியும் அவங்களுடைய அம்மாவும் விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மணி ஆச்சுங்க, 7 மணி ஆச்சு, எந்திரிக்கவே இல்லைங்க. அதே நேரத்தில் இந்த குணசெல்வி அப்படிங்கிற பெண் தன்னுடைய அத்தையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டிலிருந்து நேர் ஆப்போசிட் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது குணசெல்விக்கு ஒரு பெரிய ஷாக்ங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, திருமால் மற்றும் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மாமனார் தங்கி இருக்கக்கூடிய வீடு கிராமத்தினுடைய ஓட்டு வீடு தாங்க. ஓட்டு வீடாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நீளமான வீடுங்க. பெரிய வீட்டினுடைய நடுவில் ஒரு மதில் சுவர் இருக்குங்க. மேலே கோம்ப செவர் மட்டும் ஓப்பனாக இருக்கும்னு வச்சுங்களேன், கேப்பாக இருக்கும். செவுத்து மேலே ஏறணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏறி குதிச்சிடலாம். அந்த மாதிரி அமைப்போடு இருக்கக்கூடிய ஓட்டு வீடு தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தன்னுடைய அத்தையான ஜெயந்தியை காணாங்க. சரி அடுத்த வீட்டில் தான் படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 வயது குணசெல்வி என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. போய் பார்த்த உடனே குணசெல்விக்கு பெரிய ஷாக்குங்க. 7 வயது பெண் குழந்தையாக இருந்தாலும் கூட அங்கிருந்து அலறி அடித்து வேக வேகமாக அவங்களுடைய அம்மா இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அத்தை அப்படி சொல்லிட்டு ஓன்னு அழுகுதுங்க குணசெல்வி அப்படிங்கிற பெண். அதற்கடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றும் குணசெல்வியினுடைய அம்மா எல்லாம் ஓடி போய் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஜெயந்தி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய கணவர் சொன்ன அந்த அவசொல்லை கேட்டு தூக்கு மாட்டி தொங்கிட்டாங்க. இப்படி ஒரு சாதாரண விஷயத்துக்கு அந்த பெண் இப்படி செஞ்சிருக்க தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் தோணுங்க. ஆனால் அந்த பெண்ணினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். சிறு வயதிலிருந்து கல்யாணம் வரைக்குமே ஆதரவு இல்லாமல் எந்த பொருள் கேட்டாலும் கூட அவங்களால வாங்கி கொள்ள முடியாதுங்க, அப்பா அம்மா இல்லாத காரணத்தினால. கல்யாணமான பிறகு திருமால் நல்லா தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. கடைசியாக கோபத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி கஞ்சிக்கே இல்லாமல் தான் இருந்து அப்படின்னு சொன்ன உடனே அது ரொம்ப புண்பட்டுச்சாட்டுங்க அந்த பெண்ணுக்கு. அந்த மன வருத்தம் மற்றும் சுயமரியாதை இழந்த காரணத்தினால தான் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அதற்கடுத்து எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய சடலத்தை கீழே இறக்குறாங்க. அந்த பெண் எப்படி தூக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டினுடைய விட்டம் இருக்கும் இல்லையா, அந்த விட்டத்துக்கு கீழே ஒரு இரும்பு சேர் இருக்குது, இந்த மடக்கிற மாதிரி இரும்பு சேர் இருக்கும்ல, அந்த சேர் மேலே ஏறி கயிறை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா சேரை காலில் தள்ளி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி தற்கொலை பண்ணி தான் துடிச்சு இறந்துருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப துள்ளி போய் இருந்த காரணத்தினால நாக்கெல்லாம் வெளியே கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துருச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றும் அந்த குணசெல்வியினுடைய அம்மா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கடுத்து திருமாலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி திருமாலும் சேர்ந்துட்டாருங்க. திருமால் மற்றும் அவங்களுடைய மாமனார் உற்றார் உறவெல்லாம் சேர்ந்து ஜெயந்தியினுடைய உடலை பார்த்தீங்கன்னா நல்லடக்கமாவது பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருந்த அவங்களுடைய பாட்டி ஜெயந்தியினுடைய பாட்டியை கூட்டு ஈமச் சடங்கெல்லாம் செஞ்சு எடுத்து போய் நல்லடக்கம் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதற்கு பின்பு தான் ஜெயந்தியினுடைய ஆவியினுடைய ஆட்டம் தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரி அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சுங்க திருமாலினுடைய குடும்பத்திற்கு. அந்த பெண் இறந்த பிறகு அந்த பெண்ணுக்கு தேவையான 16வது நாள் காரியம் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக செஞ்சாங்க. அதற்கு பின்னாடி இவங்க செஞ்ச பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஜோசிக்காரங்க கிட்ட போய் அவங்க இறந்த நேரம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அடப்பு, அதாவது கருப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணுங்க. அதை எதையுமே இந்த திருமால் மற்றும் அவங்களுடைய
அப்பா வந்து செய்யலைங்க. அதே நேரத்தில் திருமாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி இழந்ததை நினச்சி ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாருங்க. அந்த காரணத்தினால தான் இதெல்லாம் போய் செக் பண்ணாமல் விட்டாரு. இப்படி இருக்கும்போது கரெக்டாக ஜெயந்திக்கு வந்து 16வது நாள் காரியமெல்லாம் முடிஞ்சு ஒரு வார காலகட்டம் கழிச்சுங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க முதல் கொண்டு அந்த குணசெல்வியினுடைய அம்மா குணசெல்வி எல்லாருமேங்க நைட்டு 8 மணிக்கு மேலே அந்த ஏரியாவில் நடமாடவே முடியலைங்க. எல்லாரும் கதவை இழுத்து சாத்திட்டு பயம் கலந்த தோட்டத்தோடையே இருந்திருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த இறந்து போன ஜெயந்தி அப்படிங்கிறவங்க இரவு 8 மணிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் தத்ரூமா நடமாடுவதை அந்த வீட்டு திண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நடமாடி போவதை பார்த்துருக்காங்க. அதே நேரத்தில் ஜெயந்தி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் கலகலன்னு பேசுகிற மாதிரி ஒரு பயங்கரமான முனகல் சத்தத்தோடு அழுகிற சத்தமும் அந்த ஏரியாக்காரங்களுக்கு கேட்டிருக்குங்க. இதெல்லாம் நினச்சி அட்பாய்ஸில் இறந்து போன காரணத்தினால அந்த பெண்ணினுடைய ஆன்மா இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் குணசெல்வி மற்றும் அவங்களுடைய அம்மா அந்த பக்கத்து வீட்டு ஏரியாக்காரங்க யாருமே இரவு 8 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வரதில்லைங்க, இழுத்து பூட்டிக்கிறாங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் இரவு 7 மணிக்கே சாப்பிட்டு தூங்கிக்குவாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் பக்கத்து வீட்டு திண்ணைகளில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய வயதானவர்கள் உட்பட எல்லாருமே உள்ளே போய் 8 மணிக்கு கதவை சாத்திக்குவாங்க. காலையில் 4 மணி 5 மணிக்கு விடிஞ்சாதான் வீட்டை விட்டு வெளியே வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு. இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் இந்த குணசெல்வி மற்றும் அவங்களுடைய அம்மா எங்கேயோ பக்கத்து டவுனுக்கு போயிட்டு இரவு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. நைட்டு 8:30 மணி தோராயமாக நேராக அவங்களுடைய வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 மணிக்கெல்லாம் கதவையெல்லாம் பூட்டிக்கிட்டு எல்லாரும் உள்ள போயிருவாங்கன்னு சொன்னலையா, இவங்க வேற வழி இல்லாம டவுன்ல லேட்டான காரணத்தால அந்த டைம் வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குணசெல்வியினுடைய வீடும் அந்த இறந்து போன ஜெயந்தியினுடைய வீடும் ஆப்போசிட் தாங்க. நேராக வரும்போது ஒரே வாசப்படி தாங்க. கிட்டத்தட்ட 20 மீட்டர் தூரம் குணசெல்வி மற்றும் அவங்களுடைய அம்மா வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த வாசப்படி பக்கத்தில் ஒரு வித்தியாசமான காட்சியை பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இறந்து போன ஜெயந்தி இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய வராண்டா இருக்கும்ல திண்ணை, அந்த திண்ணை பக்கத்தில் ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா திண்ணையில் வந்து கால் நீட்டி உட்காந்து கால் அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் கிராமத்தினுடைய வீடுகள்லாம் வெளியே வந்து அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்காதுங்க, பல்ப் போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த இறந்து போன ஜெயந்தியினுடைய வீட்டு முன்னாடியும் கொஞ்சம் மங்களாக தான் தூரத்தில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய வெளிச்சம் தான் அடிக்கும், மற்றபடி இருட்டாதாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இறந்து போன ஜெயந்தியினுடைய வீட்டு வெராண்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் காலை நீட்டி ஆட்டிட்டு இருக்க மாதிரி பார்க்குறாங்க. டக்குன்னு முதல் முறை பார்த்த குணசெல்வியினுடைய அம்மாவுக்கு அப்போது பயம் வரலிங்க. யாரோ தைரியமாக போய் அவங்களுடைய வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பக்கத்தில் நெருங்கி போக போக இந்த குணசெல்வி அப்படிங்கிற இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அம்மா அது அத்தமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு 7 வயசு தான் ஆச்சு. ஆன்மாவோ அல்லது உண்மையாக இருக்கக்கூடிய அத்தையின் கூட அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்க. அத்தை வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுச்சுங்க குணசெல்வியினுடைய அம்மாவுக்கு. பக்கத்தில் போய் உத்து பார்த்த உடனே அந்த உருவத்தோட்டத்தினுடைய வடிவத்தையில் வச்சு கண்டிப்பாக ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. குணசெல்வி அப்படிங்கிற இந்த பெண் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே அந்த பெண்ணை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திருக்காங்க. பயத்தில் வந்து குணசெல்வியினுடைய அம்மா அப்படி கத்துன அடுத்த செகண்டேங்க அந்த தூக்கு போட்டு இறந்த அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒந்தரிச்ச மாதிரி திறந்தாங்க இருக்கும். திண்ணையில் உட்காந்து அந்த ஜெயந்தியினுடைய அம்மா டக்குன்னு எந்திரிச்சு நேராக அந்த தூக்கு போட்ட வீட்டுக்குள்ள சரசரன்னு உள்ள போயிருச்சுங்க. அதற்கடுத்து குணசெல்வியினுடைய அம்மா கத்துனதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் திறந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டவுனுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, தத்ரூமா திண்ணையில் வந்து காலை நீட்டி உட்காந்து ஆட்டிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிடுச்சுங்க. அதற்கடுத்து தான் அந்த ஏரியாக்காரங்களுக்கு சீரியஸ்னஸே புரிஞ்சுங்க. ஆனால் அதற்கு பின்பு நடந்தது தான் இன்னும் கொஞ்சம் அதிபயங்கரம் அப்படின்னு சொல்லலாங்க. நாட்கள் போக போக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே துணிகளை வந்து பார்த்தீங்கன்னா பகலில் துவைச்சாங்க அப்படின்னா கம்பி வச்சு வந்து வெளியே தான் காயப்படுவாங்க. இந்த சேரீ அப்புறம் அந்த ஜாக்கெட் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா காய போட்டு காலையில் போய் திறந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த தொங்க போட்ட சேரிகள் மற்றும் அந்த ஜாக்கெட்லாம் இருக்காதுங்க. எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா காலையில் பகல் டைமில் போய் அந்த ஜெயந்தி இறந்து போன அந்த வீட்டுக்குள்ளே திறந்து பார்த்தா அந்த புடவைகள் எல்லாமே அங்கே இருக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேரிகள் மற்றும் அந்த ஜாக்கெட் பாவாடையெல்லாம் காய போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் நள்ளிரவு நேரத்தில் இந்த ஜெயந்தியினுடைய அம்மா அந்த துணிகளை எட்டு வந்து இறந்து போன அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்குதுங்க. இந்த நிகழ்வு எல்லாமே பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் இருந்திருக்காங்க. இந்த டைமில் எல்லாரும் வந்து பயந்து போயிருந்தாலும் கூட திருமாலினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அதாவது ஜெயந்தியினுடைய மாமனார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதன் மேலே நம்பிக்கையே இல்லைங்க. அவருடைய கண்களுக்கு இந்த மாதிரி தட்டுப்படாத காரணத்தினால ஜெயந்தி இறந்து போன அந்த தூக்குமாட்டி இறந்து போன அந்த வீட்டில் இல்லாமல் சைட்லி இன்னொரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் தான் டெய்லி தூங்குவாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 வீட்டுக்கும் நடுவில் கோம்பை சுவர் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குங்க. இந்த வீட்டிலிருந்து செவுத்து மேலே ஏறி அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தான் ஜெயந்தியினுடைய மாமனார் தூங்கிட்டு இருக்காருங்க. திருமால் வீட்டுக்கே வரதில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மையிலேயே திருமால் வீட்டுக்கே வரதில்லைங்க. ஊராக வெங்காய வியாபாரத்துக்கு போகிறவர் டெம்போலேயே படுத்துக்குவாருங்க. எப்போதாவது ஊருக்குள்ளே வந்தார் அப்படின்னா அவங்களுடைய அக்காவுடைய வீட்டு திண்ணையில் படுத்துட்டு கிளம்பி போயிடுவாருங்க. ஸோ இப்படி இருந்த காரணத்தினால திருமாலுக்கும் இது எதுவுமே தட்டுப்படலைங்க. ஆனால் மாமனார் வந்து ஜெயந்தி இறந்து போன அந்த வீட்டினுடைய இந்த சைடு வீட்டிலேயே தான் அங்கே படுத்திருக்காரு. அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிற மாதிரி எந்தவித கெட்ட நிகழ்வுகளும் நடக்கலை. ஆனால் இந்த
பக்கத்து வீட்டுக்காரங்க சேரிகள் துணிகள்லாம் நைட்டு காணாமல் போகுதில்ல, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி இறந்து போன வீட்டுக்குள்ள இருந்து அந்த துணிகளை எடுத்து கொடுப்பதே ஜெயந்தியினுடைய மாமனார் தாங்க. அப்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மருமகளுடைய ஆன்மா தான் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லும்போது திட்டி இருக்காருங்க. யாரோ வேணும்னே தான் இறந்து போன மருமகளை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, ஆவியாவது பேயாவது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவங்களுடைய மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி இறந்து போன அந்த வீட்டுக்கு இந்த சைடு வீட்டில் தாங்க படுத்துட்டே இருந்திருக்காரு. ஆனால் ஒரு சில நாட்கள்லேயே மாமனாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்வதெல்லாம் உண்மை, ஜெயந்தியினுடைய ஆன்மா உலா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த துணிகளை கொண்டு வந்து ஜெயந்தி இறந்து போன வீட்டுக்குள்ள நைட்லாம் கிடக்குது இல்லை, காலையில் திருப்பி கொடுக்குறாருல, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாள் இரவு வந்துங்க இந்த ஜெயந்தியினுடைய மாமனார் நைட்டு லேட்டாக தாங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து வெளியிலே சாப்பிட்டு வந்துட்டாருங்க. அந்த ஜெயந்தி இறந்து போன வீட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய வீட்டில் போய் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. கட்டல் போட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு நடுநிசி நேரங்க எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்போது அவருக்கு தூக்கம் வராம தான் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்றதை யோசிச்சுட்டே இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த சைடு இருக்கக்கூடிய ஜெயந்தி இறந்து போன வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நல்ல கேட்கக்கூடிய கொலுசு சத்தங்க. அந்த கொலுசு சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுற மாதிரி நல்லா கேட்ட உடனே இவர் டக்குன்னு கட்டலேருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டாருங்க. ஓரளவுக்கு வயசானவர் அப்படிங்கிற காரணத்தினால பயப்படாம அந்த கட்டளையை வந்து காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காருங்க. அதுக்கடுத்து அந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்த அந்த கொலுசு சத்தம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி வந்து தூக்கு போட்டு இறக்கும்போது ஒரு இரும்பு சேரை வச்சு தானே தள்ளி விட்டு தூக்கு போட்டாங்க. அந்த இரும்பு சேர் பட்டார்னு விழுகிற மாதிரி சத்தம் கேட்ட உடனே பயந்து போயிட்டாருங்க இந்த திருமாலினுடைய அப்பா. அதுக்கடுத்து பயந்துக்கிட்டே யாரது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தியினுடைய மாமனார் சத்தம் போட்டுருக்காருங்க. சத்தம் போட்ட உடனே திருமால் அப்படின்னு மட்டும் ஒரு பெண்ணினுடைய குரல் சொல்லியிருக்குங்க. பெரும்பாலும் இந்த ஜெயந்தி அப்படிங்கிறவங்க தன்னுடைய கணவரை பேர் சொல்லி தாங்க கூப்பிடுவாங்க, காதலிச்சு திருமணம் பண்ண காரணத்தினால. உயிரோடு இருக்கும் போதே திருமால் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கூப்பிடுவது வழக்கங்க. அதே மாதிரி தான் திருமால் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அரண்டு அடிச்சு போய் ஜெயந்தியினுடைய மாமனார் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மண்டபம் இருக்குங்க. அந்த கோவில் மண்டபத்தில் போய் படுத்துட்டாருங்க. வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல இவருக்கு மனசு வரலீங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லும்போது நம்ம நம்பல, இப்போ சொன்னோம் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கோவில் மண்டபத்திலே படுத்துட்டாருங்க. அந்த நாள்ல இருந்து நைட்டு இரவு நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக கோவில் மண்டபத்தில் தாங்க ஜெயந்தியினுடைய மாமனார் போய் தூங்குவார். வீட்டுக்கே வரது கிடையாது நைட்டு நேரத்தில். அதே நேரத்தில் இரவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணிகளை காய வைக்கக்கூடிய பழக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்காரங்க முற்றிலும் தவிர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஜெயந்தி இறந்து போன வீட்டில் வந்து அவங்களுடைய மாமனாராவது தங்கிட்டு இருந்தார். இப்போது அவரும் வராத காரணத்தினால இரவு 8 மணிக்கு மேலே எல்லாம் எல்லாரும் கதவை லாக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க இல்லையா. இப்படி இருக்கும்போது அந்த இறந்து போன ஜெயந்தியினுடைய ஆன்மா அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்க. என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டினுடைய திண்ணை மற்றும் அந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி தொந்தரவு செஞ்சிருந்த ஜெயந்தியினுடைய ஆன்மா அதற்கடுத்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய குணசெல்வியினுடைய வீட்டுக்கே போக ஆரம்பிச்சுங்க. ஒரு நாள் இரவு இந்த ஜெயந்தியினுடைய ஆன்மா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த குணசெல்வியினுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஓட்டு வீடு தான். சைடில் ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னல் இருந்து கூப்பிட்டு அப்படின்னா வீட்டுக்குள்ள நல்லாவே கேட்கும். அந்த மாதிரி அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் சைடு போயிட்டு நள்ளிரவு நேரத்தில் குணசெல்வியினுடைய குடும்பத்தார மிரட்டி இருக்குங்க. என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜன்னல் பக்கத்தில் போயிட்டு திருமால் எங்க அப்படி சொல்லிட்டு 2-3 முறை நள்ளிரவு நேரத்தில் கேட்ட உடனே டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சது இந்த 7 வயது பெண் குழந்தையான குணசெல்வி தாங்க. எந்திரிச்ச உடனே ஜன்னல் வழியாக பார்க்கும்போது தத்ரூபமா அந்த ஜெயந்தி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய ஆன்மாவை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு பக்கத்தில் படுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மாவை அத்தை வந்திருக்காங்க எந்திரிமா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எந்திரிச்சு என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அத்தையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் சைடு கை நீட்டுறாங்க. குணசெல்வியினுடைய அப்பாவும் பார்க்குறாரு, அம்மாவும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த ஜன்னலை எத்தி பார்த்துட்டு தத்ரூபமா முகம் தெரியுதுங்க. அடுத்தனுடைய பயந்து போன குணசெல்வியினுடைய குடும்பத்தார் அலறி அடித்து சத்தம் போட்ட உடனே சரசரன்னு அந்த ஜன்னல் வழியாக இருந்து நேராக அவங்க இறந்து போன வீட்டுக்குள்ளே போயிருக்குங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு குணசெல்வியை பார்க்கும்போது குணசெல்வி அப்படிங்கிற இந்த 7 வயது குழந்தை பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண் அப்படியே திருதிருன்னு முடிச்சுட்டு எந்த வித பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போது குணசெல்வியினுடைய அப்பா அந்த ஆன்மாவை தத்ரூபமா பார்த்தால அதனால பயந்துருப்பா, தூங்கி எந்திரிச்சா சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிருக்காங்க. ஆனால் அப்போது தெரியலீங்க அந்த குழந்தையினுடைய உடம்புல ஜெயந்தியினுடைய ஆன்மா ஆக்குபை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நிகழ்வு நடந்து 2-3 நாள் கழிச்சுங்க. ஒரு நாள் நைட்டு நேரத்தில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குணசெல்வியினுடைய அம்மா அப்பா இந்த பெண் 3 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நடுநேசி நேரம் ஒரு 1 மணி 2 மணி இருக்குங்க. முடிச்சு ரெஸ்ட் ரூம் போலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா எந்திரிச்சு பார்க்கும்போது படுக்கையில் படுத்திருந்த இந்த குழந்தை குணசெல்வியை காணுங்க. அதே நேரத்தில் குழந்தையை காணும் அப்படி சொன்ன உடனே மெயின் டோர் கதவு திறந்து விட்டுருக்குங்க. கதவு திறந்திருக்கு. அடுத்தனுடைய அவருடைய கணவர் எழுப்பின உடனே 2 பேரும் சேர்ந்து வாசப்படி பக்கத்தில் நின்று குணசெல்வி அப்படி சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போட்டுட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. அந்த டைம்ல தான் குணசெல்வியினுடைய பெற்றோர்கள் மற்றும் அந்த ஏரியாக்காரங்க பார்த்தது உச்சகட்ட பயங்கரம் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த குணசெல்வி அப்படிங்கிற பெண் இறந்து போன ஜெயந்தியினுடைய வீட்டிலிருந்து வெளியே வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக அந்த பெண் குழந்தை வெளியே வரலீங்க. ஜெயந்தியினுடைய ஒரு புடவை எடுத்து நல்லா அந்த பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரீ கட்ட தெரியாதுங்க. சேரீயை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கட்டிட்டு பொட்டெல்லாம் வச்சு ஜடை பின்னி விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்த தோற்றத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க குணசெல்வியினுடைய அம்மா. பக்கத்தில் ஓடி போய் என்ன பாப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க, நான் ஜெயந்தி தாங்க்கா அப்படி சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுச்சுங்க குணசெல்வியினுடைய அம்மாவுக்கு. அதே நேரத்தில் ஜெயந்தியினுடைய மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் மண்டபத்தில் படுத்திருக்கிறத பார்த்து அவரையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க.
அவரை கூட்டு வந்து தன்னுடைய பேர குழந்தை இப்படி இருக்கிறத பார்த்து அவருக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஒரு நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சேர தள்ளிவிட்டது, கொலுசு சத்தம் கேட்டது, எல்லாமே தன்னுடைய பேர குழந்தை தான் நைட் நேரத்தில் அங்கே வந்திருக்குங்க. ஆனால் இவர் பயந்து போய் ஜெயந்தியினுடைய ஆன்மா அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருங்க. அன்றைய இரவு வந்து பேர குழந்தை அங்கே வந்ததுக்கு காரணம் ஜெயந்தி தான் வந்துன்னா அந்த குழந்தையை ஆக்குபை பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கு. அதே நேரத்தில் திருமாலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாத்தா கிட்ட கேட்டதும் இந்த பெண் குழந்தை தாங்க. ஆனால் வாய்ஸ் மட்டும் ஜெயந்தியினுடைய வாய்ஸில் இருந்திருக்குங்க. இது எல்லாத்தையுமே சிங்க் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போது தன்னுடைய பேர குழந்தையை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வயசானவர் போய் அந்த கோவில் மண்டபத்தில் படுத்தார்ல, அந்த கோவிலுடைய பூசாரி கொஞ்சம் ஆன்மீகம் தெரிஞ்சவர் தாங்க. அவர் நேராக வரதை பார்த்து அந்த குழந்தையினுடைய உடம்புலேருந்து ஜெயந்தியினுடைய ஆன்மா டக்குன்னு விடுபட்டுருச்சுங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தை எப்படியே அன்கான்சியஸ் ஆன மாதிரி மயக்கமாகி விழுந்துருச்சுங்க. அதற்கடுத்து அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் இரவு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலே படுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு பூசாரி சொன்ன காரணத்தினால கோவிலையே படுக்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வெங்காய வியாபாரத்துக்கு போன திருமாலுக்கு ஃபோன் பண்ணி அவரையும் வர சொல்லிட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் சேர்ந்து ஒரு ஜோசியக்காரரை போய் பார்த்துருக்காங்க. ஜோசியக்காரரை போய் பார்த்த உடனே அந்த பெண் இறந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த நாள் எல்லாத்தையும் குறித்து வச்சு, நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, 16வது நாள் காரியத்தோடு நீங்கள் முடிச்சது அந்த ஆன்மாவுக்கு நல்லதல்ல, அந்த ஆன்மா அட்பாய்ஸில் இறந்து போன காரணத்தினால 6 மாதம் வந்து அடப்பு இருக்குது, அந்த 6 மாத காலகட்டமும் இறந்து போன அந்த வீட்டிலேயே தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உலா வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வீட்டை வந்து முறைப்படி கருப்பு செஞ்சு அடைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்மா வெளியே வராமல் இருந்திருக்கும். நீங்கள் இதெல்லாம் செய்யாத காரணத்தினால தான் அது வெளியே வந்து எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர் சொல்லி முடிச்சிருக்காருங்க. சரி, இப்போது என்ன சாமி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த ஜோசியக்காரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 7 வயது பெண் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ரிச்சுவல் பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, இறந்து போன ஜெயந்தியினுடைய வீட்டை அடைச்சா மட்டும் போதும், இறந்த மர முள்ளு மாதிரி கிளைகள் இருக்கும்ல அதெல்லாம் வெட்டி போட்டு மரங்கள்லாம் வெட்டி போட்டு அந்த கதவை அடைச்சிருவாங்க சில பூஜைகள்லாம் பண்ணி. அதே மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே அதை அடைஞ்சு போயிடும். அதற்கடுத்து இந்த 7 வயது பெண் குழந்தையினுடைய உடம்புக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி அன்றைய நாள் இரவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி இறந்து போன அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜைகள்லாம் செஞ்சு கருப்பு மாதிரி அடைச்சு வீட்டுக்கு முன்னாடி இந்த இழந்த முள்ளு செடிகள்லாம் வச்சுட்டாங்க. இதற்கு பிறகு அந்த குணசெல்வி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய உடம்புல அந்த ஜெயந்தியினுடைய ஆன்மா வராமல் தான் இருந்துச்சு. இப்படி செஞ்ச பிறகு இந்த திருமாலினுடைய அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா கோவில் மண்டபத்தில் தான் படுத்திருந்தாரு. முறைப்படி கருப்பு வச்சு எல்லாத்தையும் அடைச்சிட்டோம்ல, இனிமேல் ஜெயந்தி இறந்து போன வீட்டிலிருந்து பக்கத்து வீடு ஒன்று இருக்குன்னு சொன்னல, அந்த வீட்டில் படுத்துக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் படுக்க ஆரம்பிச்சாருங்க. ஆனால் அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு அதுதாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 வீட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அந்த கோம்ப செவரு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் தான் இருக்குது. அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு கூச்சரலாம், இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு கூச்சரலாம். அந்த அடப்பை முறைப்படி அரைச்ச அடுத்த நாள் இரவே இந்த திருமாலினுடைய அப்பா போய் படுத்து தூங்கியிருக்காருங்க அந்த வீட்டில். தூங்கினவர் காலையில் எழுந்திரிச்சு போய் காஃபி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு குணசெல்வி அப்படிங்கிற அந்த பெண் குழந்தை அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்கு. அப்படி போய் பார்க்கும்போது அவங்களுடைய தாத்தாவை காணுங்க. அவங்களுடைய அம்மா கிட்ட ஓடி வந்து தாத்தாவை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு கடைசியாக இந்த குணசெல்வியினுடைய வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை போகக்கூடிய ஒரு பெரிய சாக்கடை இருக்குங்க. ஆள் விழுந்தாங்க அப்படின்னா உள்ளே இறந்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு ஃபுல்லாக சாக்கடை இருக்கும், ரொம்ப ஹைட்டானது. அந்த சாக்கடைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திருமாலினுடைய அப்பா உள்ளே விழுந்து இறந்து கிடக்கிறாருங்க. கால் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, முகம் மற்றும் சடலம் எல்லாமே உள்ளே போயிருச்சு. அதற்கடுத்து அந்த காலை வச்சு அடையாளம் பண்ணி தூக்கியிருக்காங்க. அப்போது அவரையும் எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டு ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் கேட்டு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிருச்சுங்க. இதை செய்ததும் ஜெயந்தியினுடைய ஆன்மா தான், நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்ச காரணத்தால் தான் இப்படி ஆக்ரோஷமாகி அவங்களுடைய மாமனாரை போட்டு தெளிச்சு. அதே நேரத்தில் அந்த இழந்தை செடிகள்லாம் வச்சு அடைச்சாலும் கூட கோம்பை சுவரில் வந்து கேப் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த வீட்டுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 2 வீட்டையும் அடைக்கணும் அப்படி சொன்ன காரணத்தினால 2 வீட்டையும் அடைச்சிருக்காங்க. அதற்கு பின்பு 6 மாத காலகட்டம் அந்த கருப்பு இருக்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் ஜெயந்தியினுடைய ஆன்மாவினுடைய ஆட்டம் வெளியே வரவே முடியாமங்க. இருந்தாலும் கூட நைட்டு நேரத்தில் இந்த குணசெல்வியினுடைய அம்மாவோ அப்பாவோ வெளியே வந்து அந்த திண்ணையில் படுத்தாங்க அப்படின்னா 8 மணிக்கு மேலாச்சுனாவேங்க திருமால் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஜெயந்தி வந்து கூப்பிடுவது வழக்கங்க. அந்த டைம்லாம் குணசெல்வியினுடைய அப்பா எப்படி சொல்லிட்டு ஒரு மிரட்டினார் அப்படின்னா அந்த சவுண்டு அப்படியே நின்றுவாங்க. 6 மாத காலகட்டமும் அந்த வீட்டுக்குள்ளேயே அல்லாடப்பட்டு தாங்க அந்த ஜெயந்தியினுடைய ஆன்மா இருந்திருக்கு. 6 மாத காலகட்டம் கழிச்சு அந்த கருப்பு நீக்க வேண்டிய நாள் வந்த உடனே அந்த ஜோசியரை கூப்பிட்டு முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பை நீக்கி பசுமாடையெல்லாம் விட்டு கண்ணுக்குட்டியை விட்டு வெளியே கூட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த ஜெயந்தியினுடைய ஆன்மாவினுடைய ஆட்டம் இந்த ஏரியாவிலேயே இல்லையாமங்க. அதே நேரத்தில் 2016 காலகட்டத்தில் இந்த திருமால் அப்படிங்கிற ஒரு வெங்காய வியாபாரி தன்னுடைய மனைவி இறந்து 2018 காலகட்டத்தில் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இப்போது 2 குழந்தைகளாமங்க. இந்த திருமால் அப்படிங்கிறவர் இந்த மின்னஞ்சல் பண்ண குணசெல்விக்கு தாய் மாமன்ட்டாங்க. 2016 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். ஜெயந்தி அப்படிங்கிற அந்த அத்தை வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய ஆன்மா செய்த சேட்டைகளும் இப்போது நினைச்சாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குணசெல்வி அப்படிங்கிறவங்க சொல்லி முடிச்சாங்க. 2016 காலகட்டத்தில் 7 வயசு அப்படின்னா இப்போது 16 வயசு கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஷேர் பண்ண குணசெல்விக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க.
இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான திகில் சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.